ஒரு வெப் அப்ளிகேஷனை பற்றி நம்ம லேர்ன் பண்ணும்போது வி ஷுட் நோ அபவுட் ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சர்ன்றது அந்த டேர்ம் கேட்குறதுக்கு ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கிற மாதிரி தெரியும். ரொம்ப ஹையர் அண்டாக ரொம்ப சீனியர் பர்சன்ஸ் தான் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆர்கிடெக்சர். பட் ஆர்கிடெக்சரோட ஐடியா வந்து எல்லாருக்கும் தெரியறது நல்லது. ஜஸ்ட் அஸ்யூம் தட் இப்போது ஒரு பில்டிங் எடுத்துக்கலாம். ஒரு சிவில் இன்ஜினியரிங்கில் இருக்கிற அந்த ஆர்கிடெக்சருக்கு பற்றி ஒரு டெப்த்தாக இல்லைனாலும் ஒரு பில்டிங்கை பற்றின ஒரு ஐடியா இருக்கணும். ஸோ அதுதான் இந்த செஷனோட இம்பார்ட்டன்ஸு. அதே மாதிரி வெப்போட ஆர்கிடெக்சரை பார்க்கும்போது இந்த வெப் அப்ளிகேஷன் நிறைய யூசர்ஸ் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரௌசர் இருந்தால் போதும் ஒரு மொபைலில் யூ கேன் ஸ்டார்ட் யூஸ் அ வெப் அப்ளிகேஷன். ஸோ தட் இஸ் வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். பட் அந்த அப்ளிகேஷனை நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு ஆஸ் எ டெவலப்பராக நமக்கு ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நமக்கு தெரியும். ஒரு ஆர்கிடெக்சரோட டெப்த் இல்லைனாலும் ஒரு லெவலுக்கு அந்த நாலேஜ் இருக்கணும். ஸோ இந்த செஷனில் வி வில் see that. வெப் ஆர்கிடெக்சரோட இம்பார்ட்டன்ஸு இதை பார்த்தாலே உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். இப்போ நார்மலாக ஒரு ஆஸ் எ யூஸராக we are all sitting in the browser side. இந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். ஒரு நார்மல் யூசர். ஒரு டெக்னிக்கல் பர்சனாக பார்க்கும்போது யூ கேன் see what the technologies are used, the front end, back end. ஸோ ப்ரௌசர் சைடு இருக்கிறது எல்லாமே ஃப்ரண்ட் end. ஸோ திஸ் அ பேக் end. இது ஏன் க்ளவுட் போட்டிருக்குன்னா இன்னைக்கு க்ளவுடோட இம்பார்ட்டன்ஸ் அப்படி இருக்குது. ஸோ ஒரு 15-20 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் நாங்கள் க்ளவுடு யூஸ் பண்ணது கிடையாது. வி யூஸ் டு டிப்ளாய் அவர் செல். அங்கே வந்து ஈவன் ஃப்ரண்ட் end டெவலப்பர் பேக் end டெவலப்ன்ற கான்செப்ட்லாம் கிடையாது. ஒரே பர்சன் தான். யூ நீட் டு டூ ஃப்ரண்ட் end கோடிங் அண்ட் பேக் end கோடிங். We deploy all our full application ஒரு one bundle ஆக்கிட்டு we used to deploy. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு we have a cloud system using Amazon, AWS, GCP, Azure cloud platform. ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஒரு நார்மலாக ஒரு பேக்அண்ட் நாலேஜ் இல்லாதவங்க கூட ஈஸியாக சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுறது they can deploy it. Okay. So you'll see that front end we have a browser we use a technology like HTML, CSS, JavaScript, TypeScript, React.js, Angular, Vue.js, இன்னும் போயிட்டே இருக்கும், லிஸ்ட் நிறைய இருக்கு. ஸோ these are the primarily used. TypeScript கொஞ்சம் மாடர்னில் யூஸ் பண்ணுறோம், பட் JavaScript is mandatory. Okay. So backend again we use a Node.js, PHP, Java, Spring, Python, .NET இந்த டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃப்ரண்ட் எண்டுக்கும் பேக் எண்டுக்கும் நடுவில் இந்த கம்யூனிகேஷன் லேயர் இருக்கு இல்லையா? ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இட் இஸ் கனெக்டிங் பிட்வீன் த பேக் எண்ட் அண்ட் ஃப்ரண்ட் எண்ட். இப்போ ப்ரௌசர் வந்து இட் குட் பி இன் எனிவேர். ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் இல்லை ஒரு டவுன்லேயே கூட இது இருக்கலாம் இந்த பர்சன். இந்த சர்வர் இட் குட் பி இன் எனிவேர் இந்த வேர்ல்டு. ஒரு யூகேல இருக்கலாம், இல்லாட்டி யூஎஸில் இருக்கலாம், இல்லை ஆஸ்திரேலியா, எந்த கண்ட்ரியில் வேணாலும் இந்த சர்வர் இருக்கலாம். இன்டர்நெட் கனெக்ஷன் தான் போதும், யூ கேன் இன்ஸ்டன்ட்லி யூ கேன் கெட் இட். ஸோ ஒவ்வொரு ரிக்வஸ்ட்டும் ப்ரௌசர்லேருந்து போகும்போது இட் இஸ் கோயிங் வயா HTTP ரிக்வஸ்ட், ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஸோ இந்த HTTP ப்ரோட்டோகாலோட ப்ரோட்டோகாலில் என்னது செட் ஆஃப் ரூல்ஸ் தான். ஸோ உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கும், ஃப்ரண்ட் எண்டுக்கும் பேக் எண்டுக்கும் ஒரு டெலிகாம் வழியாக உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும். அந்த கனெக்ஷனில் யூ கேன் ஹாவ் அ ஹியூஜ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ். ஒவ்வொரு பர்பஸ்க்கும் இப்போ நம்ம ஃபைல் அனுப்புகிறோன்னா FTP ப்ரோட்டோகால். ஓகே, HTTP ப்ரோட்டோகால் ஃபார் ரிக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஒரு வால்யூம் ஆஃப் யூசர்ஸை சர்வ் பண்ணணும் அப்படின்னா HTTP ப்ரோட்டோகால். ஒரு ரிக்வஸ்ட்டு வரும், அந்த ரிக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ் கொடுத்துரும். அதோட அந்த ரிக்வஸ்ட் யார்கிட்ட வந்து மறந்துடும். அதே ப்ரௌசர்லேருந்து திரும்ப ரிக்வஸ்ட் நீங்கள் அனுப்புனீங்கன்னா சர்வர் வில் ஆஸ்க் யூ ஹூ ஆர் யூ. we need to say that. அதுக்கு தான் ஆத்தென்டிகேஷன்லாம் யூஸ் பண்ணுவோம். ஒரு தடவை நீங்கள் லாகின் பண்ணி ஆத்தென்டிகேஷன் பண்ணால் அந்த செஷனை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைமும் ப்ரௌசரில் சொல்லும் ஐ எம் விஜயன், ஸோ இது திஸ் இஸ் மை ஐடி அண்ட் ஆல். ஸோ அது ஒரு கீ மாதிரி நம்ம யூஸ் டு சென்ட் செஷன் ஐடி நம்ம அனுப்புவோம். ஒவ்வொரு டைமும் அதை புரிஞ்சுக்கிட்டு பேக் எண்ட் வில் கிவ் த யூசர் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இதில் நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னா HTTP இஸ் அ ப்ரோட்டோகால். ஒவ்வொரு ரிக்வஸ்ட்டும் ப்ரௌசரில் இருக்கிற ஒவ்வொரு இமேஜு, டெக்ஸ்ட்டு, கண்டென்ட் எல்லாமே ஒவ்வொரு ரிக்வஸ்ட்டாக தான் பேக்கெண்டு போகும். அந்த பேக்கெண்ட்லேருந்து யூ வில் கெட் அ ரெஸ்பான்ஸ். அந்த ரிக்வஸ்ட்டு இட் கேன் பி த ஃபார் HTML,
JavaScript, CSS, image, font, audio, video, ஸ்க்ரீன்ல பார்க்குற ஒவ்வொரு கண்டென்ட்டுமே ஒரு ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ். ஓகே. ஸோ ப்ரௌசர்லேருந்து வர ரிக்வெஸ்ட்டு பேக்கெண்டில் வெப் சர்வர் ரிசீவ் பண்ணுது. சர்வர் வந்து ஒவ்வொரு ரிக்வெஸ்ட்டையும் ப்ராசஸ் பண்ணி அதுக்கான ரெஸ்பான்ஸை கொடுக்கும். வெரி சிம்பிள் ரைட்? ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் இவ்வளோதான் இந்த வெப் அப்ளிகேஷனு. ஸோ ப்ரௌசர்லேருந்து ப்ராப்பர் ரிக்வெஸ்ட் நம்ம எப்படி அனுப்புவோம்? ஒரு பட்டன் கிளிக், அதையும் கோடு எழுதுறது யார்? நம்ம தான் எழுதுகிறோம். ஸோ HTML-க்குள்ளே நம்ம கோடு எழுதி இந்த பட்டனை கிளிக் பண்ணாக்கா யூ சென்ட் திஸ் ரிக்வெஸ்ட் நம்ம சொல்லுவோம். எண்ட் யூசருக்கு தெரியாது ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ். ஒரு நார்மலாக ஒரு யூசரு, ஒரு நான் ஐடி பர்சன் அந்த வெப் ப்ரௌசரை யூஸ் பண்ணும்போது அவருக்கு இதெல்லாம் தெரியும். ஒரு டெக்னிக்கல் பர்சனாக நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஐ வில் குயிக்லி டேக் யூ இன்டு ரியல் அப்ளிகேஷன். ஸோ நம்ம ஆப்பிளோட சைட் பார்க்குறோம். இதில் வந்துட்டு யூ கேன் see ரைட் தெர் ஆர் kind of images, you can see the animations, the video content and all. வேறு ஏதாவது அதுக்குள்ள ஒரு இன்ஃபர்மேஷன் யூ கேன், if I want to learn more, now you click on this then move to the other step. இது ஒரு வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் தான். ஜஸ்ட் ஒரு ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் பண்ணுங்க. ஆஸ் எ டெவலப்பர் யூ கேன் டூ இட். உங்கள் ப்ரௌசர்லேயே வந்துட்டு இது டெஸ்க்டாப்பில் தான் பண்ண முடியும், மொபைலில் பண்ண முடியாது. யூ கேன் கோ டு த நெட்வொர்க். இப்போ நான் க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். க்ரோம் ப்ரௌசரில் இந்த நெட்வொர்க் டேபை கிளிக் பண்ணிவிட்டு யூ சிம்ப்ளி ரெஃப்ரெஷ் யுவர் ஸ்க்ரீன். ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லா கண்டென்ட்டும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இமேஜ் மட்டும் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கிவ் ஆல். யூ கேன் கிவ் ஆல் த டேட்டா. இதில் இருக்கிற JavaScript ஃபைல், CSS, images, everything you can see. இப்போ இங்கே பார்க்குறீங்கல்ல, ஒரு ஆப்பிள் M5 ஓடது, அந்த இமேஜ் ஐ எம் சீயிங் ஹியர். ஸோ நவ் வி ஆர் வியூவிங் திஸ் இமேஜ். M5 ஓட இமேஜை நம்ம பார்க்குறோம். ஸோ லைக் திஸ் ஃபார் ஈச் ரிக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ், ஓகே, யூ வில் நீட் டு ரீச் அவுட் டு பேக் எண்ட். ஸோ பேக் எண்ட் வந்து உங்கள் ரிக்வெஸ்ட்டை பார்த்துட்டு இட்ஸ் கோயிங் டு ரெஸ்பாண்ட். இந்த ஹெட்டர் இன்ஃபர்மேஷனில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். இட்ஸ் மேக்கிங் அ ரிக்வெஸ்ட் ஃபார் திஸ் இமேஜ். ஒரு இந்த இமேஜ் எனக்கு வேணும்னு நம்ம கேட்குறோம். டைரெக்டாக அந்த இமேஜை மட்டுமே நம்ம எடுக்க முடியும். ஸோ ஒவ்வொரு பேஜில் பார்க்குற ஒவ்வொரு கண்டென்ட்டுமே வந்து இட் இஸ் ஃபெச்ட் ஃப்ரம் பேக் எண்ட். நம்ம பார்க்கறது ஒரு வெப்சைட்டாக பார்க்கும்போது ரொம்ப ஒரு சிம்பிள் சைட்டாக தெரியுது. இது வந்து மல்டிபிள் அசெட்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி யூ ஆர் சீயிங் இன் அ சிங்கிள் பேஜ். இப்போ இதில் வந்து இந்த இமேஜை நம்ம ஒரு பேஜில் ஒரு கண்டென்ட்டாக பார்க்குறோம். இதே இமேஜை யூ கேன் ஏபிள் டு see செப்பரேட்லி. தனியாகவே நீங்கள் பார்க்கலாம். ஒரு ப்ரௌசரில் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த URL டைப் பண்ணாலே யூ கேன் ஏபிள் டு கெட் இட். ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவ் யுவர் நெட்வொர்க் ரிக்வெஸ்ட் ஹேப்பன்ஸ். நீங்களே பார்க்கலாம் நெட்வொர்க் டேபை யூஸ் பண்ணிவிட்டு. ஸோ திஸ் இஸ் அ வெப் ஆர்கிடெக்சர். ஸோ நம்ம இப்போ பார்த்த மாதிரி HTML, CSS, JavaScript, இமேஜஸ், ஆடியோ, வீடியோ எல்லாமே ஒவ்வொரு கண்டென்ட்டும் பேஜில் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு ரிக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் தான் பேக் எண்டுக்கு போயிட்டு வரும். ஸோ திஸ் இன்ஃபர்மேஷன் யூ நீட் டு நோ அபவுட் தட். ஒவ்வொரு ரிக்வெஸ்ட்லேயும் ரிக்வெஸ்ட் ஹெட்டர் சொல்லலாம். ரிக்வெஸ்ட் ஹெட்டர்னா என்னென்னா, இது நான் எந்த டிவைஸ்லேருந்து வருது. சர்வர் வந்து இஸ் கோயிங் டு பி காமன். இதுக்கு சர்வருக்கு தெரியாது எந்த கிளைண்ட்டு என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் என்ன டைப் ஆஃப் ப்ரௌசர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இது எல்லாமே ஹெட்டராக வரும். ஸோ ப்ரௌசரில் இருந்துட்டு நீங்கள் URL வந்து apple.com டைப் பண்ணுறீங்கன்னா the browser will reach out to the backend and along with the request header saying that this is the browser I'm using, Chrome browser. I'm sitting in this IP address, India like our IP address, and I'm using a MacBook. எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து ஹெட்டர்ஸாக போகும். சர்வர் வில் see your data and respond to you along with that. Assume that you are developing an application, you can restrict. இப்போ யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து சில கண்ட்ரீஸில் தான் வந்து சில வீடியோஸ்லாம் இருக்கும், அதர் கண்ட்ரீஸில் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். வெப் பேஜும் அந்த மாதிரி தான். ஸோ ரீஜனல் பேஸ் பண்ணி கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக யூ கேன் ரெஸ்ட்ரிக்ட் அன் அப்ளிகேஷன்.
ஸோ ரெஸ்பான்ஸும் வந்து இட்ஸ் சேயிங் சக்ஸஸ் ஃபெயிலியர் அந்த ரெஸ்பான்ஸோட ஃபார்மேட் சைஸு இது எல்லாமே சொல்லிட்டு ப்ரௌசரை யூஸ் பண்ணும். ஸோ இந்த ஹெட்டர்ஸ்ன்ற இன்ஃபர்மேஷன் விச் இஸ் இன்டர்னல் டு ப்ரௌசர் அண்ட் சர்வர். ஆஸ் எ டெக்னிக்கல் பர்சனாக உங்களுக்கு தெரியறது நல்லது. ஹெட்டர்னா என்னன்னு தெரிஞ்சால் போதும், அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு இப்போ நம்ம தெரியணும் அவசியம் இல்லை. தட்ஸ் அட்வான்ஸ் கான்செப்ட். ஸோ பேக்எண்டில் வந்து டேட்டா பேஸ் இருக்கும், டேட்டா பேஸில் வந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வெப் சர்வர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பேஜை ஃப்ரண்ட் அண்ட் தட்ஸ் இட். வெரி சிம்பிள். இந்த லெவலுக்கு ஒரு ஆர்கிடெக்சர் நாலேஜ் இருந்தால் போதும். யூ ஆர் நாட் கோயிங் டு டிசைன் நவ் ஆஸ் எ இனிஷியல் லேர்னர். ஃப்ரண்ட் அண்ட் பேக் என்ன எப்படி கம்யூனிகேஷன் நடக்குது, என்ன இன்ஃபர்மேஷன்லாம் பாஸ் பண்ணுது, இது ஆர்கிடெக்சர் தெரிஞ்சப்போ. So let's move on to the tech byte. Web application uses Dash protocol. Is it HTTP protocol or FTP protocol? So the answer is HTTP protocol. It's a hypertext transfer protocol. Which of the following is HTTP method? So get, post, both, none of the above. Answer is both. So ஒரு டேட்டாவை நம்ம வாங்கணும்னா we used a get method, and if you are submitting a form data post, front endல user ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இட்ஸ் அ போஸ்ட். ஸோ இந்த செஷனில் நம்ம வெப் ஆர்கிடெக்சர் பார்த்தோம். வெப் ஆர்கிடெக்சர் ஒரு இனிஷியல் டெவலப்பருக்கு எந்த லெவலுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வேணுமோ அவ்வளோ லெவலுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ வித் திஸ் இன்ஃபர்மேஷன் ஒரு வெப் அப்ளிகேஷனை வந்து உங்களால் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். ஃப்ரண்ட் என்ன பேக் என்ன ரெண்டுத்துக்கும் நடுவில் எப்படி கம்யூனிகேஷன் நடக்குது, என்ன மாதிரி ரிக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஹெட்டர்ஸ்னா என்ன, எஸ்டிபி மெத்தட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். தேங்க்யூ வெரி மச்.